ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல விஜய் விரும்புகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோடீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அதே கோபத்தோட பிரபாவை போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன காரியம்டி நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்காம, நான் என்னம்மா பண்ண சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை கேட்க, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அங்கே பல பிரச்சனைக்கு நடுவில் தான் உங்கள் அக்காவான மகா வாழ்ந்துட்டு இருக்கா. உன்னோட விஷயம் இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன நடக்குமோ, மகாவோட வாழ்க்கை அச்சோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி. அதான் நம்ம மேலே கோவமா இருக்காரு. ஆனா நம்ம அன்பா இருக்க மாதிரி தான் கண்டிப்பா காட்டியாகணும் அப்படின்னு நினைச்ச மகா என்ன பண்றாங்க, சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்ட்ல ஓட்டின மாதிரி ஹால்ல எல்லார் முன்னாடியும் போட்ட யாரு ஓட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த காயத்ரி, இது நீ பண்ண வேலை தானே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாத சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க, பண்ணாம வேற யார் இந்த வேலையை பண்ணுவாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோபத்தோட வந்த சூர்யா மகாவை பத்தி எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு என் மேல பல கோபம் இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. அது மாதிரி நான் உங்களை விரும்புறத யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத நினைச்சு சூர்யா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கௌதம் ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, மதன் ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் இருக்க மாதிரி ஒரு போட்டோஸை கொரியர் மூலயமா அனுப்புறாங்க வீட்டுக்கு. கொரியரை வாங்கும் போதே மேல இருந்து சித்ரா தேவி கௌதம் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. காயத்ரி அதை வாங்கி ராஜலட்சுமி கிட்ட கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி அவங்க கணவர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப, பாட்டிமா அந்த போட்டோவை பிரிச்சு பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாய் போய் நிக்கிறாங்க. என்ன இது, ஐஸ்வர்யா கூட வேற ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா ஐஸ்வர்யா ரூமுக்கு போன பாட்டிமா தனியா இருக்க போட்டோவை காட்டி, இந்த பையனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி இல்லைன்னா உடனே பாட்டிமா கிட்ட சொல்றாங்க, இவங்க யாருன்னே தெரியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்து பாட்டிமாவும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் சித்ரா தேவி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போறாங்க. மதனுக்கு கால் பண்ண கௌதம் உடனடியாக ஐஸ்வர்யாவை எங்கள் வீட்டுக்கு எதுக்கவே நேரில் மீட் பண்ணி நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ண மதன், உன்னை நேரில் நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. எதுக்காக, நான் உன்னை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க மதன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மதனை நேரில் மீட் பண்ணி பேசும்போது கௌதம் என்ன பண்ணுறாரு, சூர்யாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து இவங்க 2 பேரும் பேசுறதை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பக்கம் ஐஸ்வர்யா மதனோட பேசிட்டு இருக்கிறத மகாவும் பார்த்துட்றாங்க. சூர்யாவும் பார்க்கும்போது யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நேரத்தில் எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்து கௌதம் சந்தோஷப்படுறாரு. நினச்ச மாதிரியே எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கடைசியாக எல்லாரோட முன்னிலையும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோட்டோவை காட்டி ஐஸ்வர்யா மாட்ட விடுறாங்க. கௌதம் தான் இவளுடைய சுயரூபம், இந்த பையனோட தான் அவளுக்கு அஃபைர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சித்ரா தேவியும். இனிமேல் கௌதமோட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற தருணத்தில் மயக்கம் போட்டு ஐஸ்வர்யா கீழே விழ, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் பார்க்க, டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுறதுல ஐஸ்வர்யா உண்மையாலுமே கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கௌதம் என்ன பண்ணுறாரு, இது என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையும் சொல்ல கோவப்பட்ட ஐஸ்வர்யா இல்லை கௌதம் கண்ணத்தை காட்டி அறைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மகா என்ன பண்ணுறாங்க, எங்கள் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மதன்றவங்க எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், அக்கா மேலே அநியாயமாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு திரும்பவும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மகா ஐஸ்வர்யாவுக்கு திரும்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது விரிசல் ஏற்படுமா, இல்லை மகா சூர்யா அவங்க 2 பேருக்கும் இடையில விரிசல் ஏற்படுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடியே. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.